அஸ்ஸலாமு அலைக்கும் ஜனங்களே, ஃபவுண்டைனுக்கு போனா 3 நாளோட பதிவு ஒரே வீடியோல பார்க்க போறீங்க. நாள் 1 முதல் நாளே நம்ம கோவிந்தன்ஸ் எல்லாம் அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஆட்டம் தான். அப்புறம் அருமையான கொட்டை குழம்பு சாதத்தை சாப்பிட்டுட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு கிளாஸஸ் ஜனங்களே. சமத்தா போய் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம சேகர் ரொம்ப நேரமா எல்லாரையும் வச்சு நான் ஒரு பதிவு பண்றேன்னு சொல்லினே இருக்கான். அப்படி என்னதான் பையன் போல சொல்றான்னு கேட்டுட்டு சரி பண்ணலாம்னு அவனுக்காக பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே நாளும் முடிஞ்சிருச்சு. நாள் 2க்கு ஜம்ப் ஆயிருங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமா ஜோன் அவுட் ஆயிட்டா அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். சரி சாப்பிட போலான்னு பார்த்தா அருமையான இட்லி. நான் எங்க போனாலும் இட்லி என்ன விடாது போல பொறுமையா நம்ம பனிக்கட்டி நண்பர்கிட்ட பேச்சு போட்டு உள்ள தள்ளிட்டேன். பையனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வெளிய ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றது. நீலாம் எப்படிதான் இருக்குன்னு சொல்லி கதைச்சிட்டு இருந்தான். சரி கிளாஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னு போய் சமத்தா கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டேன். வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு பார்த்தா எனக்கு முன்னாடியே ஆஜராயிட்டு இருக்கான்ல. 2வது நாள் இப்படியே தான் போச்சு. அப்படியே 3வது நாளுக்கு பாஞ்சிருங்க. காலங்காத்தாலே நம்ம பனிக்கட்டி நண்பர் எங்கேயோ போய் கால் விட்டுருக்கான். முள்ளு ஏறிட்டு இருக்குது. அது எடுக்கிறதுக்கு ஒரு 3 டாக்டர் அப்படியே எடுத்துட்டு உடனே எங்க இருந்து பவர் வந்துச்சுன்னு தெரியல. போட்டோ ஷூட்க்கு ரெடி ஆயிட்டு கூப்பிட்டு போயிட்டான்ல போட்டோ எடுக்கிறதுக்கு. என்ன நான் பண்றான் பாருங்க. அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு 3 நாளும் முடிஞ்சிருச்சு. கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அப்புறம் ஃபவுண்டைனுக்கு ஒரு டாடா காமிச்சிட்டு கோவிந்தன்ஸோட பேருந்துல ஏறி கிளம்பிட்டோம். என்னன்னு தெரியல, நம்ம பனிக்கட்டி நண்பர் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டான். அது பார்த்து எனக்கு ஒரு மாதிரி தான் ஆயிருச்சு. நம்ம கோவிந்தன்ஸோட 3 நாள் இருந்தது ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. அவ்வளவுதான், எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நானும் ஹாஸ்டல்ல வந்து சேர்ந்துட்டேன். மீண்டும் நாளை பதிவில் சந்திப்போம் ஜனங்களே. டாடா.